கேட்சுக்கு வந்து வந்து பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு வந்து உள்ள போய் பார்க்கலாம் எந்தெந்த மாடு இருக்கு உள்ள போய் பார்க்கலாம். गाइस இப்போ உள்ள வந்திருக்கோம். இந்த அளவுக்கு
ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃபினிஷ் ஆக போகுது. விடுங்க விடுங்க. காலை எடுத்து தள்ளி விட்டுருது. காவல்துறை கண்டாயப்படுவதற்கு எங்கள் கமிட்டி சார்பாக சரியான நல்லா சிறப்பாக முடிஞ்சு. இந்த வருஷத்துல 2026ல முத பண்டிகை வந்து நல்லா சிறப்பாக பண்ணாங்க. மாடெல்லாம் நிறைய மாடு வந்துருச்சு. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்ல இருந்து மாடு வந்திருக்கு. காலையில 5 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. சாப்பாடுல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. பரம்பரையா வளர்த்துட்டு இருக்கோம். இது வாங்கி 5 வருஷம் ஆகுது. இது 4 வருஷம் ஆகுது. வருஷம் வருஷம் போடுவோம். எங்கெங்க நடக்குது சாணமாவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் அத்துக்கட்டு பண்டிகை இன்றைக்கு தக்ஷண திருப்பதி கோயில் அருகில் கோபசந்திரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பண்டிகை வைத்துதான் இந்த மாவட்டத்தில் மற்ற பண்டிகைகளிலும் முன்னுதாரணமாக இன்று
நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முதலில் விழா கமிட்டி, இங்கு விழா குழுவினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அரசு அதிகாரிகளிடையே தொடர்பு கொண்டு அதன் நடைமுறைப்படி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கால்நடைத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் உட்படுத்தி இந்த பண்டிகை இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு இடையூறலும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மிக எளிமையாக கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வந்து பொதுமக்கள் பார்த்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த பண்டிகை, இந்த விழா கமிட்டி, இந்த பகுதியை சார்ந்த ஏழுமலையான் தட்சண திருப்பதி கோயில் கமிட்டியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இங்கு விழா குழுவினரும் சிறப்பாக நடத்தி முடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழா கமிட்டிக்கு இந்த பகுதியை சார்ந்த காவல்துறை உட்பட அனைத்து அதிகாரிகளும் இதற்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுத்திருக்கிறார். அதே போல எருது வளர்த்த மாடு வளர்ப்பு விவசாயிகளும் அதன் அனைவரும் அதை எளிமையாக கொண்டு வந்து இங்கே இந்த விழாவில், இந்த எருது விழாவிலும் விட்டு அவர்களும் எளிமையாக இந்த பண்டிகையை நடத்தி இருக்கின்றார்கள். எருது பிடி வீரர்களும் அதிகப்படியாக கலந்து கொண்ட முதல் பண்டிகை. இந்த எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு இடையூறலும் இல்லாமல் இதை சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு இந்த விழா கமிட்டியும் இந்த அரசு அதிகாரிகள், அனைத்து அரசு அதிகாரிகளும் காரணம் தான் என்று அனைவருக்கும் நாங்கள் இந்த விழா கமிட்டி சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.